Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது banking level questions and இது வந்து நம்ம REPCO எக்ஸாம்க்காக பார்க்க போறீங்க. ஸோ எக்ஸாம் வந்து கொஞ்சம் நமக்கு ஈஸியா தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கிலீஷ்னு எடுத்துக்கும் பொழுது கொஞ்சம் வந்து ஆப்ஷன்ஸ்குள்ள லிட்டில் டைஸ் இருக்கும். ஸோ அந்த டை எல்லாம் நம்ம இப்போ செஷன் ஃபுல்லா பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா பிரேக் ஆயிரும். சரியா? ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்பீட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்லா போட முடியும். ஓகேயா? ஸோ அந்த ஸ்பீடுக்கு நமக்கு என்ன தேவை? லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி செஷன்ஸ்ல எப்படி அப்ரோச் பண்றோம், இந்த விஷயங்களை எப்படிலாம் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்க்கும்பொழுது நமக்கு பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சென்டென்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா கிராமர்ஸ் கூட உங்களுக்கு ரூல்ஸ் தெரியுது, என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்லாம் வரும்னு தெரியும்னா அதை வச்சு கூட நீங்க ஃபில்லர்ஸை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, த ஓல்ட் மேன் விஷ் டு டொனேட் ஹிஸ் டேஷ் வெல்த் ஃபார் த அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் த downtrodden. ஓகேயா? ஸோ downtrodden people லைக் கஷ்டப்படுறவங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள தான் மீன் பண்றாங்க. ஃபைன். ஸோ அப்போ ஓல்ட் மேன் விஷ் டு டொனேட் ஹிஸ் டேஷ். ஸோ சம்திங் இஸ் ட்ரைங் டு கிவ். ஓகே, ஸோ இங்கே வந்து இம்மென்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம நார்மலாக வந்து இதை வெக்காப்ஸில் பார்க்கும்பொழுது இம்மென்ஸ் ப்ளஷர். ஓகே, ஸோ என்னோட இம்மென்ஸ் ப்ளஷர்னும் பொழுது நீங்கள் எதுக்கெல்லாம் ரிலேட் பண்ணுவீங்க? கிராண்ட் ஆர் மாபெரும், பிரம்மாண்டமாக இருக்குது, ட்ரெமெண்டஸ், இந்த வேர்ட்லாம் இருக்குல்ல. ஸோ அதுதான் இதோட இதை மீன் பண்ணுது. நெக்ஸ்ட் இஸ் வாட்? எலூசிவ். ஸோ ஒரு விஷயத்த மழுப்புறோம் அப்படின்னும் பொழுது எலூசிவ் அப்படின்னு சொல்லலாம். இன்டென்ஸ்னா அதோட டெப்த் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். லைக் இன்டென்சிட்டி ஆஃப் சம் மேட்டர் நம்ம பேசுறோம்ல, அதுல இதை சொல்ல வராங்க. ஸோ எமினன்ட் இஸ் வாட்? ஒரு ஃபேமஸா ரெனவுண்ட் ஆத்தர்ஸை இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க. ஸோ டிஃபென்ஸ் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு ஒரு டிஃபெண்டிங்கா ஒரு விஷயம் பண்றீங்க, இல்ல டிஃபென்ஸ் ரிலேட் பண்ணி நம்ம சொல்றோம். ஓகே, டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, ஸோ அதை ரிலேட் பண்ணி வருதுன்னா இதை யூஸ் பண்ணுவீங்க. பட் சென்டென்ஸ் என்ன மீன் பண்ணுது, எந்த வேர்டெல்லாம் அங்க போட முடியும் அப்படின்றத யோசிக்கணும். ஸோ எமினன்ட்னு சொல்றாங்கன்னா டொனேட் பண்றதுக்கு எதுக்கு எமினன்ட் வரப்போகுது? அடுத்தது டிஃபென்ஸ் ரிலேட் பண்ணியும் வரல. ஸோ ட்ரை டு எலிமினேட் இட். ஓகேயா? ஓகே, ஸோ ஹிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நம்ம என்ன சொல்ல முடியும்? ஹிஸ், அதுக்கப்புறம் அவங்களோட சம் குவாலிட்டியை பத்தி நீங்க பேச போறீங்க. ஓகே, அப்போ குவாலிட்டியை பத்தி பேசுறீங்கன்னா அவங்க மழுப்புறதுன்றது இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேயா? ஸோ அந்த விஷயத்த வந்து டேக்கிள் பண்ண ட்ரை பண்றாங்க, நம்ம சொல்ல மாட்டீங்க. இன்டென்ஸ்னா அதோட டெப்த்தை தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இங்க வந்து டொனேட் பண்றாங்கன்னும் பொழுது அவங்களால முடிஞ்சது. ஓகே, ஹிமென்ஸ் வெல்த்தை கொடுக்குறாங்க. ஓகேயா? ஸோ அவங்களுக்கு நிறைய பணம் இருக்கு அப்படின்னும் பொழுது நிறையான்னு சொல்றத இந்த இடத்துல வந்து அந்த வெல்த்தை குவாலிஃபை பண்ணி வரும்பொழுது இமென்ஸ்ன்ற வேர்டை தான் சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Next one is what? The committee members were in dash over the budget for the function. ஓகேயா? சரி, ஸோ இங்க வந்து டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லும் பொழுது யூ நோ த மீனிங். ஓகே, ஸோ டிசென்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா ஒரு பர்சனோட கருத்து எப்படி வந்துட்டு ஒரு கருத்தை அவங்க சொல்றாங்க அப்படின்னும் பொழுது அதை பத்தி நீங்க பேசுறீங்கன்னா அது டிசென்ட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பதவியிலேருந்து அவங்கள எடுத்துடுறாங்க அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னும் பொழுது டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டிசென்ட் இஸ் வாட்? ஒருத்தவங்களுடைய டிசெண்டன்ஸ் அப்படின்னு வாங்கல, அவங்களுடைய ஒரு ஜென்ரேஷன் அடுத்தடுத்து யார் யார் இருக்காங்க அப்படின்னு. டீசென்ட் வந்து டீசெண்டா ஒரு விஷயத்த வந்து நம்ம செய்வோம்ல, இதை வந்து ப்ராப்பரா பண்ணும். சரி, ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு நமக்கு என்ன விஷயம் வந்துட்டு ரிலேட் ஆகும்? த கமிட்டி மெம்பர்ஸ் வேர் இன் டேஷ் ஓவர் த பட்ஜெட். ஸோ ஒரு பட்ஜெட் ரிலீஸ் ஆகுதுன்னா உள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்குமா? ஸோ அப்போ நமக்கு என்ன மீனிங் வரும்? விச் இஸ் ஆப்வியஸ்லி 2 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். Next one is I was frustrated at not being able to dash off my old car. Okay, இப்போ கார் வந்து பழசுன்னு சொல்லிட்டாங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க வந்து என்ன வார்த்தை வரும்? ஒரு நெகட்டிவ் வேர்டு தான் வரும். ஏதோ ஒன்று பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல. ஓகே, ஸோ டீல், டிவாய்ட், டிப்போஸ், டிஸ்போஸ் அண்ட் டிஸ்மிஸ். ஸோ இதுல படிக்கும் பொழுது இதோட மீனிங் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், பட் தென் இதை பார்க்கும் பொழுது உங்களால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியுதா? அப்ப என்ன வரும் நமக்கு? டிஸ்போஸ் பண்ண முடியலன்றதான் ஃபீல் பண்றாங்க. ஸோ டிவாய்டா இருக்காங்கன்னா அவங்களுடைய பண்புகள், ப்ராப்பரான பண்புகள் அவங்க கிட்ட இல்ல அப்படின்னும் பொழுது நீங்க என்ன சொல்லலாம்? டிவாய்ட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இங்க வந்துட்டு ஒரு விஷயத்த அவங்களால டிஸ்போஸ் பண்ண முடியல. ஓகே, ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காங்க. ஓகேயா? ஸோ இந்த ப்ராசஸை பண்றதுக்கு அப்படின்னும் பொழுது வேர்ட் தெரியும். பக்கத்துல உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா சிலது வந்து உங்களுக்கு டவுட்டா இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்க பயந்துடக்கூடாது. சென்டென்ஸை வாசிக்கும் பொழுது ரெப்கோ பேங்க்ல கண்டிப்பா நமக்கு ஈஸியா தான் இருக்கும். சோ அதை வச்சு நீங்க எலிமினேட் பண்ணீங்கனாலே ஆன்சர் என்னன்றத கண்டுபிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Next one is people of the older generation dash over the good old school days. Okay, so people of older generation என்ன பண்ணிருக்காங்க? Over the
குட் ஓல்ட் ஸ்கூல் டேஸ். ஓகே, சப்ரஸ் பண்ணியிருக்காங்க, ரிப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை அடக்கி வைக்கிறத சப்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரிப்ரெஸ் இஸ் வாட், கட்டுப்படுத்துறத நம்ம சொல்லுவோம். சரியா? ரிட்ரிபியூட்னா ஒருத்தவங்கள பழி வாங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க ரிட்ரிபியூட் பண்றீங்க. கான்ட்ரிபியூட் பண்றீங்கன்னா காசு கொடுக்குறீங்கல்ல. ஸோ இங்க வந்து ரிட்ரிபியூட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரெமினிசென்ட். ஓகே, ஸோ ரெமினிசென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் டாக்ஸ் அபவுட் ஒரு விஷயத்தை நீங்க நினைவு கூறுறீங்க, யூர் ட்ரைங் டு ரிமெம்பர் திங்ஸ் அப்படின்னும் பொழுது இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். அப்போ இங்க வந்து நம்ம சொல்லும் பொழுது ஓல்டர் ஜெனரேஷன் என்ன பண்றாங்க, ரெமினிசென்ஸ் ஓவர் த குட் ஓல்ட் ஸ்கூல் டேஸ், தேர் திங்கிங். ஓகே, தேர் ட்ரைங் டு ரிமெம்பர் திங்ஸ் பொழுது ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ரிக்ரெட் இஸ் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு வாங்கல. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த 5th ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், technology can be dash and people seem to be more attached to screens than ever before. சரியா? so technology can be what, so addictive, attached இருக்காங்க அப்படின்னும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம், அடிக்டிவா இருப்பாங்க. ஸோ சில பேர் வந்துட்டு இந்த விஷயத்த நான் இப்படிதான் பண்ணுவேன், இது என்னோட ரெகுலர் ஹேபிட், ஐ cannot கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னா தே ஆர் அட்டாச் ஆர் தே ஆர் வெரி அடிக்டிவ் டு தட் பர்டிகுலர் திங்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே அட்டாச்ன்ற வேர்டை பார்க்கும்பொழுது இந்த வேர்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டவுட் இருக்கும். ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? ஓகே, ஸோ இன்ஃபேக்சுவேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஃபேக்சுவேட்டட் இஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங். ஓகே, ஸோ எல்லாருக்கும் வந்து சில டைம்ஸ்ல ஒரு சில தாட்ஸ் இருக்கும்ல, ஸோ ஒரு இன்ஃபேக்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்கை பத்தி நீங்க பேசுறீங்க, இல்ல பிஹேவிங் பேட்னும் பொழுது நம்ம இன்காரிஜியபிள் அப்படின்னு சொல்லலாம். கண்டேஜியஸ் இஸ் வாட், ஒரு விஷயம் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது பக்கத்துல பக்கத்துல அப்படின்னும் பொழுது சொல்லலாம். ஸோ சப்ஜெக்டிவா இருக்கு அப்படின்னும் பொழுது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது உங்களோட பர்சனல் ஃபீலிங்கோட அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க நமக்கு என்ன தேவை, ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ கான்டெக்ஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் பிளேஸ் த மேஜர் ரோல். ஸோ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம ஆப்ஷன்ஸ்ல இருந்து சூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, சரி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஹிஸ் வேர்ட் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான். ஓகே, ஸோ மீனிங்ஃபுல் பேராகிராஃப் ஆர் சென்டென்ஸை நம்ம கொண்டு வர போறோம். அப்போ இதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் 6th ஒன் வில் நாட் சேஞ்ச். ஓகே, ஸோ இந்த கேஸ்ல நீங்க இந்த கமா ஆர் அண்ட் இந்த விஷயங்கள்லாம் எண்டிங் பார்ட்ன்றதை டிசைட் பண்ண முடியாது. ஸோ அந்த பாயிண்ட் வந்து எப்பவுமே மைண்ட்ல இருக்கணும். எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இப்படி பார்த்துட்டீங்கன்னா இதோட அப்ரோச் வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்றது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்பொழுது இது இருக்கா, ஓகே ஃபைன், நான் வந்து இதை இப்படி தான் அப்ரோச் பண்ண போறேன், எப்படி வந்து ஃபாஸ்டா பண்ண முடியும்ன்றதை போடணும். ஓகேயா? அந்த இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து இதை ரீட் பண்ணிடலாம். இட் வாஸ் த சம்மர் ஆஃப் த இயர் 1992, த ஃபர்ஸ்ட் இயர் ஐ பிகேம் த பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. ஓகே, ஸோ ஒரு பர்சன் வந்து அவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க, அவங்க பிரசிடென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஃபுல் ஸ்டாப் இருக்கு. ஸோ எப்படி சென்டென்ஸை நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ அண்ட் நம்ம கண்டிப்பா ஆரம்பிக்க முடியாது. ஸோ கியூ கேனாட் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஹியர். ஸோ இங்க எதுவுமே கியூல நமக்கு ஸ்டார்ட் ஆகவும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஐ டிசைடட், ஸோ அந்த பர்சன் டிசைடட் டேக் அ 2-week வெக்கேஷன். ஸோ அவர் வெளியில போகணும் 2 weeksக்குன்னு யோசிச்சிருக்காங்க இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வராதுன்னு யோசிச்சதுனால இதை விட்டுருவோம். நெக்ஸ்ட் பட் யூஸ் பண்றாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கணுமா? ஓகே, ஸோ பட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பட் as soon as I arrived at my country, அப்போ இங்க வந்து he is deciding to take 2-week vacation, but as soon as I arrived at my country house, the telephone began ringing. Okay, so this is like not only for the president, எல்லாருக்குமே நடக்கும்ல. ஸோ வீட்டுக்குள்ள போனோன்னா லைக் நிறைய கால்ஸ் வருது, அதாவது பெண்டிங் ஒர்க்ஸ்க்கானது எல்லாமே அங்க வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த விஷயத்த ஒன்று கோட் பண்றாங்க. ஸோ பட் சொல்லி நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ், இப்போ நீங்க அஃப்கோர்ஸ்ன்னு சொல்றீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கணும். அஃப்கோர்ஸ் சிட்டிங் அவுட் இன் த கண்ட்ரி ஐ பொசஸ்ட் லெஸ் இன்ஃபர்மேஷன், ஓகே, ஸோ தேன் எனி ஒன் எல்ஸ் அட் த ஹெட் குவார்டர்ஸ் அபவ் வாஸ் கோயிங் ஆன். ஓகேயா? ஸோ அவர் வந்து வெளியில இருக்கும் பொழுது he was getting less of information. So this happened when he was out அப்படின்றத he is saying. ஓகேயா? ஓகே, ஸோ இப்போ வந்து பிகினிங் சென்டென்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஐ டிசைடட். ஓகே, ஸோ இது வந்து அவர் வெளியில போகணும்னு நினைச்சாரு, அதுக்கப்புறம் அவர் when he arrived he was seeing that he has got lot of calls. ஓகேயா? சரி, அப்போ பி அண்ட் ஆர் வருது அப்படின்னும் பொழுது இங்க 2 சென்டென்சஸ் இருக்கு. ஓகேயா? சரி, ஸோ இது முடிச்ச பிறகு QS வருமா இல்ல SQ வருமா? அப்ப ஆருக்கு அப்புறம் என்ன வரும் நம்ம சொன்னாலே சொல்ல முடியும். ஸோ ஆருக்கு அப்புறம் and it kept right on ringing with questions. அப்போ நம்ம முடிச்சது என்னது? ஆர்ல
Telephone began ringing. Okay, and it kept it ன்னும் பொழுது அந்த போனை பத்தி தான் பேசுறாங்க. So obviously it is R க்கு அப்புறம் நமக்கு Q தான் வரும் நம்ம பொழுது ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் ஒன். So human behaviors are regulated by their. Okay, so their சொல்லும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்தை ரிலேட் பண்ணி நம்ம சொல்ல போறோம். So என்ன விஷயம் ரிலேட் பண்றோம்? It is related by their real self and social life. So இது சொல்ல முடியுமா? Okay, you need a noun, right? So there something. So அந்த ஹியூமனோட something. So real self அவங்களோட உண்மையான இருக்கிற ஒரு I mean அவங்க உண்மையான தன்மை or reality அவங்க காமிக்கிறத பத்தி சொல்றாங்க and social self. So S is the beginning sentence. Okay, so அப்ப S beginning sentence na இங்க இருக்கு and இங்க இருக்கு. ஓகேயா? So அத follow up பண்ணி வரது என்னவா இருக்கும்னு பார்க்கலாம். ஓகே, இங்க வந்து கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தீஸ் செல்ஃப்ஸ். அப்போ இந்த இடத்துல வந்து ரியல் செல்ஃப் அண்ட் சோஷியல் செல்ஃப் சொல்லியிருக்காங்க. அப்போ கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் கொடுத்துருக்காங்கன்னும் பொழுது இதை பத்தி தான் பேசுறாங்க. தீஸ் செல்ஃப்ஸ் ஹேஸ் அன் அட்வர்ஸ். அட்வர்ஸ் இஸ் வாட் டிஃபிகல்ட்டான ஒரு எஃபெக்ட் upon a person's working pattern as well as லிவிங் ஸ்டைல். சரியா? ஸோ நம்ம எப்படி இருக்கோன்றதும் இன்னொன்று நம்மளுடைய லிவிங் எப்படி நம்ம வாழ்றோன்றதுக்கும் இருக்கிற கான்ஃப்ளிக்ஸை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஒர்க் டன் இஸ் த செல்ஃப் போர்ட்ரேட் ஆஃப் த பர்சன் who do it. ஓகேயா? சரி, ஸோ எக்ஸாக்டா கிராமர் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிச்சோன்றதுதான் முக்கியம். தேர் வந்த பிறகு நமக்கு இந்த ஆப்ஷன் வருது. அப்போ எஸ் இங்க இருக்குன்னா இது ரெண்டுத்துல டை. ஓகேயா? ஸோ சப்போஸ் இது வந்து உங்களுக்கு கொடுக்கும்பொழுது இங்க ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் இதோட லிங்க் ஆயிடுச்சுன்னா இதை போட்டுருங்க. அப்படி இல்லாட்டி கியூவை செக் பண்ணுங்க. ஸோ இங்க அப்பான் கொடுத்துட்டு ஆஃப். ஓகே, ரெண்டுமே ப்ரிப்போசிஷன். ஸோ கண்டிப்பா வராது. ஸோ அதை வச்சு கூட நீங்க குவிட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ ட்ரை டு ரீட் போத். இல்லாட்டி க்ளூஸ் கிடைச்சிச்சுன்னா டப்மெண்ட்டு போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒன். So no life is perfectly blissful. Okay, yeah? So blissful is what happiness பத்தி நீங்க பேசுறீங்க. Okay, so no life is blissful. So இத வந்து நீங்க add on பண்ணும் பொழுது so நார்மலா இதுக்கு அப்புறம் நீங்க andன்ற வேர்டை யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்போ கண்டிப்பா PQ வந்து doubt. Okay, so அப்ப என்ன வரும்? R பாருங்க, I am an optimist. Optimist is what? Optimistic person னா பாசிட்டிவ் மைண்டட்னு சொல்லலாமா? அதாவது நான் கண்டிப்பா நான் சக்சஸ் தான் ஆகேன், நான் வந்து இந்த பண்ற ஒர்க் வந்து இட் இஸ் கோனா பி லைக் வெரி சக்சஸ்ஃபுல்லா இருக்க பொழுது அப்படின்னு பாசிட்டிவா பேசுவாங்க. ஓகே, ஸோ தேல் பி வெரி ப்ரோஆக்டிவ் ஆல்சோ. அதாவது என்ன நடக்க போகுதுன்றத ரொம்ப தெளிவா பிளான் பண்ணியிருப்பாங்க. பாசிட்டிவா தான் நடக்கும்ன்றதையும் நினைச்சு நெகட்டிவ்ஸ் எப்படி நம்ம வந்து சமாளிக்கலான்ற மாதிரி இருப்பாங்க. ஓகே, ஸோ பெசிமிஸ்டிக் பர்சன்னா எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மைண்டட். எப்படி இருக்கும்னா நீங்க உட்காந்துட்டு இருப்பீங்க, இந்த ஃபேன் என் தலையில விழுந்துருமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு மாதிரி நெகட்டிவ், நான் இப்படி இந்த இடத்துல போனா எனக்கு கண்டிப்பா வந்து ஒரு பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி இருக்காம நம்ம வந்து பாசிட்டிவா இருக்கணும். ஸோ இயர் பெசிமிஸ்டிக் பர்சனை பத்தியும் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. ஸோ ஆர்ல இங்க மட்டும்தான் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து if you take pessimist see the glass of happiness half emptyன்ற மாதிரி பிரேக் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து R or S. ஸோ you have a tie here. ஸோ இங்க வந்து S நமக்கு தனியா இருக்கு, ஆரும் நமக்கு தனியா இருக்கு. சரி, ஸோ இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? எஸ்ஸோ ரீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ pessimist see the glass of happiness half empty. And the optimist see it half filled. Okay, so which is the pair? இங்க half filled இருக்கு, half empty இருக்கு. So obviously இந்த and நம்ம சொல்லும் பொழுது first pessimist பத்தி ஒரு phrase-உம் அடுத்து optimist பத்தி ஒரு phrase-உம் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன ஆன்சர்? Obviously it is S and Q is paired ன்னும் பொழுது obviously it is option 3 தான் நம்மளோட ஆன்சர். So introductory first select பண்ணுங்க. introductory-ல எது வரும்ன்றது பார்க்கும்பொழுது இங்க வந்து இந்த phrase இங்க மட்டும் தான் நமக்கு இருக்குன்னும் பொழுது இதான் நம்மளோட answer. Next question. Okay, so Vijay jumped down from the tree and took to his heels. ஓகேயா? ஸோ என்ன பண்ணிருக்காங்க, மேல இருந்து ஒரு ஜம்ப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சீக்வென்ஸ் வரும்? திஸ் இஸ் ஸ்டோரி பேஸ்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணிருக்காரு? the watchman chased them furiously. அவர் ஜம்ப் பண்ணிருக்காரு, the watchman chased them furiously ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, after what seemed ages he seemed to have slowed down. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு அப்புறம் he has slowed down. ஓகே, ஸோ Sanjay and Farhan were far ahead and Vijay ran faster. ஸோ he jumped down from the tree. அதுக்கப்புறம் அவனுக்கு பின்னாடி ரெண்டு பேர் வந்து
கொஞ்சம் தூரமா ஓடி வந்துட்டு இருக்காங்கன்றத இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், as he ran the Goa started falling out of his pockets. ஓகே, ஸோ பாக்கெட்ல நிறைய கோவா. அப்ப நான் நினைக்கிறேன் அவர் கோவாஸ் எடுத்துட்டு ஓடும் பொழுது பின்னாடி 2 பேரு வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்கன்றது தான் சொல்றாங்க. ஸோ பை திஸ் டைம், ஸோ அதுக்கு முன்னாடி டைம் பத்தி ஒன்னு பேசியிருக்கணும். ஓகே, பை திஸ் டைம் the other workers had also started chasing him. ஓகேயா, ஸோ பை த டைம் என்ன ஆயிடுச்சு, ஒர்க்கர்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதுதான் சிக்ஸ்த் ஆப்ஷன். ஸோ சிக்ஸ்த் வந்து இட் கேனாட் பி சேஞ்ச் 1. ஸோ இதுக்கப்புறம் என்ன வரும், நமக்கு ஆர் தான் வரும். ஸோ ஆர் வேற எங்கேயுமே கிடையாது. அப்போ ஆன்சர் என்னது, தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதோட சீக்வன்ஸும் கரெக்டா இருக்கு பாருங்க. சஞ்சய் அண்ட் ஃபரான் were far ahead and Vijay ran faster as he ran முடிச்சாங்களா, அப்போ as he ran the Goa started falling out of his pocket, which is a sequence. Okay, அப்போ வந்து watchman started chased him furiously. After what seemed ages he seemed to have slowed down. Okay, அதுக்கப்புறம் அவர் வந்து he is aged ன்னு பார்த்தோன்னே he seemed to slow down and by this time மத்தவங்களும் started to chase him. Okay, next one. So it is pertinent to mention that heavy resources. What is pertinent? Pertinent talks about which is relevant. சரியா, relevant பத்தி நீங்க சொல்றீங்க நம்ம எழுது pertinent ன்னு சொல்லலாம். Okay, so அப்போ it is pertinent to mention that heavy resources. அப்போ இங்க என்ன சொல்லிட்டாங்க, pluralல கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க r இருக்கு, இங்க r இருக்கு. அப்போ sixth நம்ம எப்படியும் சேர்க்க முடியாது. அப்போ obviously இந்த r தானே எடுப்பீங்க. r assigned to developing of new knowledge and. ஓகேயா, so இங்க வந்து and முடிஞ்சிருக்கு, இங்கேயும் and முடிஞ்சிருக்கு. அப்போ நீங்க சர்ச் பண்ணும்பொழுது இங்க வந்து நியூ நாலேஜ்னு இருக்கா. ஓகே, ஸோ விச் இஸ் சிங்குலரா தான் இருக்கு. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, நமக்கு and கொடுத்திருக்காங்க, ing கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிஸ்கவரிங்கும் ing தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ நேச்சர் ஃபார் ஃபைண்டிங் அண்ட் டிஸ்கவரிங் திங்ஸ்ன்னு சொல்லலாமா, இது ரெண்டும் பேர் ஆயிடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எஸ் வந்து இன்ட்ரோடக்டரினா இந்த ஆப்ஷன்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது இங்க வந்து ஆர் அண்ட் கியூ இஸ் பேர்ட்னா ஆர் அண்ட் கியூ இங்க இருக்கு and இங்க இருக்கு. சரியா, ஓகே. ஸோ இப்போ எஸ் தான் பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ். அப்போ ஆர் அசைன் டு டெவலப்பிங் ஆஃப் நியூ நாலேஜ் அண்ட் the realities of nature for finding and discovering things that. ஓகே, ஸோ thatன்னு சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி இருக்கிறத பத்தி பேசுவாங்க. that scientists devote their entire life to explore are useful for the human being. ஸோ சேரவே இல்லைல்ல, ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு கண்டிப்பா வராது. அப்போ இங்க மட்டும்தான் ஆர் அண்ட் கியூ சேர்ந்துருக்கு. அப்போ ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுங்க, இல்லாட்டி வேற பேஸ் உங்களால முடியும்னா அதை வச்சு கூட நீங்க சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Next one is error spotting question. சரி, a statue of a late writer Vaikom Mohammed Bashir sitting beneath his famed mangoistin. Okay, so this is a fruit. ஓகேயா, ஸோ மங்கூஸ் பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ட்ரீ கீழே தான் அவர் வந்துட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்கு, லிஸ்னிங் டு மியூசிக் ஆன் அ கிராமோஃபோன் வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க வந்து வெல்கம்ஸ், ஓகே, விசிட்டர்ஸ். அப்போ இந்த வெல்கம்ஸ்ன்றது சிங்குலர் வேர்ப் தானே, இவருடைய ஸ்டாச்சு. ஸோ ஒருத்தரை பத்தி தான் பேசியிருக்காங்க, விசிட்டர்ஸ் டு ஃபார்ம் ராக் கார்டன். ஓகே, அந்த கார்டன்ல இருக்கு போல. த ஃபர்ஸ்ட் லிட்ரரி பார்க் இன் கேரளால இருக்க ஒரு பார்க், பில்ட் on his memory and his work. ஓகேயா, it was built on ன்னு சொல்வீங்களா, on நம் மேல, ரைட். அவரோட மெமரி நம்ம பொழுது built in his memory and his works. ஓகேயா, so where you have the error in the fourth part of your sentence. so first அந்த கதை மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே, the common criticism that functioning of the collegium system of judicial appointment is opaque. ஓகேயா, ஸோ ஒரு மாதிரி ட்ரையா இருக்கு, it is not seen also and sometimes arbitrary, seems to hold greater validity in the matter of transfers of judges and one high court to another. Okay, so transfer பண்றத பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இங்க வந்து காமன் கிரிட்டிசிசம், ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்களா கிரிட்டிசைஸ் பண்ணி, ஸோ அந்த கிரிட்டிசிசம்ஸ் வந்து that நம்ம மொழி இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பத்தி தான் பேச போறாங்க. அப்போ that ஃபங்க்ஷனிங்னு சொல்லும் பொழுது இங்க அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு விஷயத்தை பத்தி இம்பார்ட்டன்ஸை பேசியிருக்காங்க, இங்க த யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி ஃபங்க்ஷனிங் பத்தி பேசும்பொழுது that the functioning, okay, you have to be definite. okay, என்ன சொல்றாங்க, the functioning, இதோட functioning of the
collegium system of judicial appointments. Okay, so it is opaque இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. It's not visible அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இங்க the is missing, so option 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The professional historian today hesitates to cross the dangerous minefield that the past has become. Okay, so has இருக்கு, become நமக்கு கரெக்டா V3. So become, became, V3 னா become. So கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. Okay, so இங்க வந்து professional historian, okay, hesitates ன்னு கொடுத்திருக்காங்க, which is singular verb. Okay, to பக்கத்துல base form cross. The dangerous minefield. So dangerous is adjective, அப்ப minefield is what? It is a noun. அப்ப that ன்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி, the past has come. Okay, like the litter, நம்ம litter பண்றோம்ல, we encounter in our daily lives, we must become inert to far too much history lying around for use as missiles. Okay, so இத வந்து நம்ம தூக்கி போடுறதுக்காக யூஸ் பண்றோம்ல, so அந்த மாதிரி மிசைல்ஸ்க்காக யூஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிசைலுக்கு நிறைய மீனிங் இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நீங்க வெக்கேப் செஷன் பார்க்கும்பொழுது வெறும் அந்த ராக்கெட் மட்டுமா, இல்லாட்டி ஒருத்தவங்களை தூக்கி ஒருத்தவங்களை அடிக்கிறதுக்கு தூக்கி எறிகிறோம்ல, அதை கூட நம்ம மிசைல்னு சொல்லிட்டு சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த விஷயத்த நீங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ யூ டோன்ட் ஹேவ் எரர் இயர். ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 5 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். China's military overall is also connected to its ambition to elbow out the US as a global power. Okay, so overall பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் சொல்லி கொடுத்திருக்கேன்? It is to repair or to maintain. Okay, so ஒரு விஷயத்தை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கவோ இல்லாட்டி ரிப்பேர் பண்ணவோ அந்த சரிப்படுத்துறதை பத்தி சொல்றாங்க. ஸோ சைனாவோட மிலிட்ரி வந்து ஓவரால் இஸ் ஆல்சோ கனெக்டட் டு இட்ஸ் ஆம்பிஷன். ஓகேயா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் வாட்? thus attaining dominance in the air, space and cyber domains allows China to, okay, so to projects power. டு பவர் கொடுத்துட்டாங்க நவுனு. ஸோ எப்படி இருக்கு ப்ராஜெக்ட்ஸ் பவர்னும் பொழுது நம்ம யூஸ் பண்றது எப்படி இருக்கு? நமக்கு சிங்குலரா தான் இருக்கும். சரியா? ஸோ இதை வந்துட்டு குவாலிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ டூ பக்கத்துல நவுன்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ராஜெக்ட் பவர் இந்த ரீஜன் அண்ட் ப்ரொடெக்ட் இட்ஸ். ஓகே, ஸோ சைனா பத்தி தான் பேசியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஓவர்சீஸ். ஸோ எல்லா வார்த்தையும் கரெக்டா இருக்கு. இங்க ப்ராஜெக்ட்ஸ்ன்னு வராது, இட் இஸ் ப்ராஜெக்ட் பவர். ஓகேயா? ஓகே, ஸோ அப்போ எங்க எரர் இருக்கு? இட் இஸ் ஆப்ஷன் 4ல தான் நமக்கு எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். So 2 weeks ago, when the world population touched 8 billion, several headlines focused how on India was the largest contributor to the last billion and is set to surpass China as the world's most populous nation by 2023. இப்போ நான் படிக்கும் பொழுது ஒரு இடத்துல வந்து தப்பா இருந்தது. என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இட் இஸ் ஃபோக்கஸ்ட். ஃபோக்கஸ்ட்னு நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஒரு வேர்ட் அது கூடவே வரும். என்ன வரும்? ஃபோக்கஸ்ட் ஆன் வரும். அப்போ இந்த ஹவ் எங்க போயிடும்? இங்க போயிடும். சரி, திஸ் கொஸ்டினிங் சம்திங். ஸோ ஹெட்லைன்ஸ் வந்து இட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் ஹவ் இந்தியா வாஸ் த லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். அப்போ இங்க என்ன எரர் இருக்கு? நமக்கு ஆன் வரும், அதுக்கப்புறம் தான் ஹவ் வரும். சரியா? புரியுதா? ஸோ இட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன். ஸோ எதுல வந்து ஃபோக்கஸ் ஆயிருக்குன்றத கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு ஒரு ஃப்ரேஸ். ஓகே, அந்த ஃப்ரேஸை நம்ம அப்படியே கம்ப்ளீட்டா மாத்த போறோம். ஸோ என்ன கொடுத்துருக்கு? ஹீ இஸ் அன்லைக்லி டு கம் டு த party. So he is not willing. Okay, he is not happy also to come to the party, but if he comes he will talk, I will talk to him. Okay, so அவங்க வந்தாங்கன்னா நான் பேசுவேன். அப்போ ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு என்னன்னா likely to happen. ஓகே, டெஃபினட்டா நடக்க போகுதுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இமேஜினரியா நமக்கு இருக்கு. அண்ட் வந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பண்ணுவோம். அப்போ இதுக்கு வந்து நம்ம கண்டிஷனல்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுல வந்து ப்ரெசன்ட் கண்டிஷனல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்மலா ஓப்பன் கண்டிஷனல் அண்ட் ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷன் ரெண்டு இருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ ஓப்பன் கண்டிஷனல் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு கிளாஸ் வந்து ப்ரெசென்ட்ல நமக்கு இருக்கு அப்படின்னும் பொழுது அடுத்த கிளாஸ் வந்து நமக்கு ஃபியூச்சர்ல இருக்கும். அதாவது இஃப் கிளாஸ் வந்து ப்ரெசென்ட்ல இருக்கு அப்படின்னும் பொழுது நமக்கு மெயின் கிளாஸ் எப்படி இருக்கும்? ஃபியூச்சர்ல இருக்கும். சரியா? ஸோ இங்க வந்து ஐ வில் டாக் டு ஹிம். ஸோ நார்மலா இது தனியாவே இந்த சென்டென்சஸ் சொல்ல முடியுமா? ஓகே, ஸோ இங்க வந்து இஃப் ஹி கம்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னா இஃப் ஹி கம்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் அதோட தேவை. அப்போ இது தனிச்சு இது நிக்காது. ஓகேயா? ஸோ இது வந்து இஃப் கிளாஸ் சென்டென்ஸ். ஓகே, இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஓப்பன் கண்டிஷனல் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்?
யூஸ் பண்ற clause வந்து if clause வந்துட்டு presentல நமக்கு இருக்கும் சரியா so present tenseல நமக்கு first clause இருக்கும் அடுத்தது இத ஃபாலோ பண்ணி வரது எப்படி இருக்கும் நமக்கு futureல இருக்கும் இது வந்து main clause ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் which is able to stand alone okay main clause க்கு you need not have a supporting sentence okay so subordinate இருக்கு அப்படின்னும் பொழுது அது தனியா அது கூட வந்து ஒரு விஷயம் தேவைப்படும் okay அந்த சென்டென்ஸ் உங்களால முடிக்க முடியாது okay பாதியிலே நின்னுட்டு இருக்கும் சரியா okay so அப்போ இங்க வந்து present and future ன்னும் பொழுது இங்க என்ன கொடுத்திருக்காங்க is கொடுத்திருக்காங்களா இங்கேயும் he சொன்னதுனால come சொல்லிருக்காங்க so do you have any error ஓகே ஸோ எல்லாமே நமக்கு இந்த ரூல் படி கரெக்டாக தான் இருக்கு அப்போ நோ இம்ப்ரூவ்மெண்ட் தான் நம்மளோட ஆன்சர் ஓகேயா புரிஞ்சுதா சில கிராமர் ரூல்ஸ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது ஆன்சர்ஸை ஈஸியா வந்து ஃபைண்ட் பண்ண முடியும் சரியா நெக்ஸ்ட் ஒன் த இன்ஸ்பெக்டர் ஸ்டாப் த பாய் அண்ட் ஆஸ்ட் வேர் ஈவெண்ட் ஓகே ஸோ இங்க வந்து ஸ்டாப்ட் இஸ் V2 ரைட் ஓகே அப்போ சென்டென்ஸை கண்டினியூ பண்ணும் பொழுது என்னன்னு கேட்டிருப்பாரு வேர் ஹீ வெண்ட் அப்படின்னு கேட்டிருப்பாரா என்ன கேட்டிருப்பாரு கண்டினியூஸா தான் போயிட்டு இருக்கு அதாவது இப்போ அவரை நிறுத்தியிருக்காங்க நிறுத்திட்டு அவரை என்ன கேக்குறாங்க he had going so என்ன கொடுத்திருக்காங்க had பக்கத்துல going கொடுத்திருக்காங்க first of all it will not come next one so he was going so அவங்க பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் okay அப்போ ஒரு person வந்து stop பண்ணி he is questioning so first the inspector வந்து stop the boy when another action was going on என்னது he was going somewhere சரியா so he went னா அவங்க போயிட்டாங்க ஓகேயா சோ அத வந்து நீங்க எப்படி கொடுக்க முடியும் பாஸ்ட் கண்டினியூஸ்ல இங்க டென்ஸ் நமக்கு வரும் ஓகேயா சோ சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கும் பொழுது ஒரு ஆக்ஷன் வந்துட்டு ப்ராசஸ்ல போயிட்டு இருக்குன்னும் பொழுது he has already started and he is traveling somewhere அப்போ ஒரு கொஸ்டின் வரும்போது என்ன யூஸ் பண்ணுவீங்க ask the boy where he was going ஓகேயா சோ இங்க as V3 இருக்கு பட் ஆனா present perfectல இங்க நமக்கான அவசியம் இல்ல சோ ஒரு சிம்பிள் பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸா ஒன்னா சில சென்டென்சஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேயா நெக்ஸ்ட் கொஸ்டின் so India's total fertility rate has ஓகேயா சரி so இங்க என்ன கொடுத்திருக்காங்க now so now current nowadays இதெல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் below the replacement rate of fertility okay so now இதெல்லாம் வருதுன்னா என்ன யூஸ் பண்ணோம் obviously it is தான் நம்ம யூஸ் பண்ணோம் so present tense யூஸ் பண்ணோம் இதுக்கு முன்னாடி India's fertility rate ன்னு பேசும்பொழுது isன்றது இத குறிச்சு தான் நம்ம சொல்லியிருக்கோம் சரியா so option 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் okay next one I couldn't visit my aunt as there were the traffic jam actually இங்க due to an accident சொல்லிருக்காங்கல இது actually traffic ஒரு typing error ஓகேயா okay so traffic jam so இங்க என்ன பேசிருக்காங்க I couldn't visit my aunt as there சரி so there வருது இல்லாட்டி here வருது அப்போ எந்த இடத்தை பார்த்து நீங்க வந்து verb என்ன வரும்னு யோசிப்பீங்க in the place right okay so traffic jam தான கொடுத்திருக்காங்க traffic jam is what singular நம்மொழுது இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் நமக்கு was தான் கரெக்ட்டா வந்திருக்கும் he couldn't visit I couldn't visit my aunt as there was a traffic jam due to an accident okay so ஒரு accident நடந்ததுனால என்ன நடந்திருக்கு traffic jam இருந்திருக்கு so இது வந்து எப்பவுமே noun என்ன பின்னாடி வருதோ subject அதுக்கேத்த verb தான் இங்க யூஸ் பண்ணணும் so where யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அங்க pluralல யூஸ் பண்ணிருக்கோம் next one so he was asked to arbitrate with two merchants in a dispute so the underlined part is including even with ஓகேயா so with னா அது கூட அப்படினு சொல்லலாம் இங்க dispute நடந்துட்டு இருக்கு அப்புறம் எப்படி நம்ம வந்து அது கூடன்னு நம்ம சொல்லுவோம் so சண்டை இருக்குல okay so கரெக்ட்டான preposition நம்ம யூஸ் பண்ணோம் so he was asked to arbitrate அதாவது நியாய தீர்க்க சொல்லிருக்காங்க அவங்கள arbitrate பண்ண arbitrary அந்த பிளேஸ்லாம் இருக்கும்ல so அங்க வந்து என்ன பண்ணுவாங்க justificationலாம் கொடுப்பாங்க judgmentலாம் கொடுப்பாங்க அப்போ இங்க within two merchants இல்லாட்டி it is அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த டிஸ்பியூட்டுக்கான சொல்யூஷன் கொடுக்க போறாங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம் two merchants அதுதான் க்ளூவே என்ன வரும் நமக்கு it is between தான் வரும் so அப்போ he was asked to arbitrate between two merchants in a dispute so அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கிறதுக்காக ஒரு பர்சன் வந்து போயிருக்காங்க which is option 3 தான் நம்மளோட ஆன்சர் so context of the sentence
ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு குட்டி ஆர்சி சரியா? ரெப்கோ பேங்க்ல நம்மளுக்கு ஆர்சி கொஷின்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஸ்டோரி பேஸ்டா தான் இருக்கும். நீங்க இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஜஸ்ட் லிசன் டு வாட்எவர் இஸ் தேர். நம்ம ஈஸியா ஆன்சர் போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐல் ரீட் இட். ஓகே. ஸோ ரீட் பண்ணும்பொழுது அதை கவனிங்க. அதுக்கப்புறம் உள்ள போலாம். ஓகேயா? ஸோ 5 மார்க் கிடைக்குது இல்ல 7 மார்க் கிடைக்குதுன்னா கொஞ்சம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணுன்றத கண்டிப்பா பார்த்துக்கணும். ஸ்டோரி பேஸ்ட்னா இதுதான் ரீட் பண்ண சொன்னேன். இஃப் இன் கேஸ் ஸ்டோரி பேஸ்ட் இல்லைன்னா கொஸ்டின் பார்த்துக்கோங்க. சினோனிம் ஆன்டோனிம் 2 கொஸ்டின் எடுத்து வச்சுட்டு பாக்கி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் அப்ரோச் பண்ணுங்க. ஓகே சரி. A 4-year study conducted by the Infant Testing Center in San Francisco, California suggests that babies feel more comfortable around other babies than with strange adults. யாருன்னே தெரியாதவங்க கிட்ட they are very like comfortable ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேயா? Okay. So according to the study, babies benefit by being with their fellow infants daily. Okay. So அவங்களோட fellow infants பொழுது அவங்களோட parents இருக்கலாம் or அவங்க கூட இருக்கவங்க சரியா? So babies வந்து benefit by being with their fellow infants daily, whereas a baby might show fear எப்போ of an adult strange, he is likely to smile and reach out for an unfamiliar infant. Okay. அவங்கள மாதிரியே இருக்க இன்னொரு குழந்தைய பத்தி இங்க பேசியிருக்காங்க. So he is like he's smiling and he is trying to reach out. Okay. Okay. So by the time babies are 1 year old, so அவங்க வளர்ந்து வந்துட்டாங்க அப்படின்னும் பொழுது they have begin to form friendship of a sort. Okay. Tappen they'll get connected. Okay. The above findings based on observation of 100 babies aged 3 months to 3 years might prove interesting to working parents who have to find daycare for their babies. Okay, so working parents என்ன பண்றாங்க, they find daycares. Daycares is what இந்த பேபிஸ்லாம் பார்த்துப்பாங்கல்ல அதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து they'll be working where they cannot take care of their children. ஓகேயா? ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க, டே கேரில் விட்டுருவாங்க. ஸோ இங்கே ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டிங் டு ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் என்னது இந்த மாதிரி டே கேர்ல விடணுன்றது. ஓகே. ஸோ ஃபேமிலி கேர் இன் அ பிரைவேட் ஹோம் வித் செவரல் பேபிஸ் டுகெதர் இஸ் ப்ராபப்ளி த ஐடியல் வே டு கேர் ஃபார் பேபிஸ் அண்டர் 3. ஓகே. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபேமிலி கேர்ன்றது வந்து இட் இஸ் லைக் கொஞ்சம் வந்து கஷ்டம் தான். பிகாஸ் இந்த மாதிரி போயிட்டு தே கோ அண்ட் லீவ் தெம் இந்த பிரைவேட் ஹோம்ஸ்ல விட்டுறாங்க, லைக் டே கேர்ஸ்ல விட்டுறாங்க. ஓகே சரி. ஸோ டாக்டர் பெஞ்சமின் ஸ்போக் வெல் நோன் பீடியாட்ரிஷியன். ஓகே. ஸோ இந்த குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிறாங்களா அவங்கள பீடியாட்ரிஷியன் சொல்லுவாங்க. அதோட டாக்டரை அண்ட் ஆத்தர் ஆஃப் புக்ஸ் அபவுட் பேபிஸ் சப்போர்ட்ஸ் த ஐடியா. ஓகே. ஸோ இவர் இந்த ஐடியாவை சப்போர்ட் பண்றாரு. ஹி சேஸ் தட் ஃபேமிலி டே கேர் இஸ் பெட்டர் தேன் ஹையரிங் அ ஹவுஸ் கீப்பர் ஆர் அ பேபி சிட்டர். ஓகே. இந்த மாதிரி டே கேர் இதெல்லாம் விட நம்ம வந்து பார்த்துக்கிறது தான் வந்து பெட்டர். ஓகே. ஃபேமிலி டே கேர். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ஸோ பேசேஜ் இஸ் ஆல் அபவுட் என்ன சொல்லியிருக்கு இதுல வந்து ஹவு டு டெஸ்ட் இன்ஃபென்ட்ஸ் எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. நெக்ஸ்ட் வந்து கேர் ஃபார் பேபிஸ். ஓகே. ஸோ பேபிஸை வந்து வி ஹாவ் டு டேக் கேர். ஓகே. டே கேர்லாம் விட்டு இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் பத்தியா இல்ல கான்ட் சேவா, இங்க வந்து ஒரு ஆப்ஷன் நமக்கு இட் இஸ் பாசிபிள். நெக்ஸ்ட் ஒன். Okay, a baby is likely to feel more at ease with யாரு கூட வந்து they are like okay அப்படின்னு ஆயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. யாரா இருக்கும், ஃபெலோ பேபிஸ். இன்னொரு இன்ஃபென்ட் கூட தான் அவங்க டப்புன்ட்டு வந்து சேர்ந்துடுறாங்க. they started smiling or they'll try to reach out, right? அவங்கள மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சீக்கிரமா ஆயிடுறாங்க. ஓகே சரி. ஸோ அப்போ இதுக்கு வந்து நமக்கு ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். So which of the following is true about Mr. Dr. Benjamin Spock? Okay, so he recommends babysitter, he recommends studies on infants. Okay, so he runs a lab, he writes on issues related to infants. Okay, so he doesn't write anything. Okay, so issues லாம் எதுவும் எழுதல, ஒரு லேப்லாம் ரன் பண்ணல. Okay, so he doesn't recommend. இங்க வந்து அவர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி வைக்காதீங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ ஹீ கண்டக்ட் ஸ்டடீஸ் ஆன் இன்ஃபென்ட்ஸ் விச் இஸ் ஆப்ஷன் 2. ஸோ மேலே வந்து அவர் இந்த மாதிரி வெல் நோன் பீடியாட்ரிஷியன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐடியாவெல்லாம் சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இங்க போட்டிருக்காங்க. ஸோ ஹி ஹஸ் கண்டக்டட் லாட் ஆஃப் ஸ்டடீஸ்ன்றதும் இங்க ஒரு பாயிண்டா கொடுத்துருக்காங்க. ஃபைண்டிங்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, அதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்.
So how should the working parents provide care to their babies? Take their babies along with them to their working place, illa admit them to good nursery schools, illa hire a maid servant for their care, illa find a private home with other infants. இங்க பார்த்தோம்ல, so private home இங்க இருக்கு பாருங்க, family care. Okay, so working parents they would have to find a daycare for their babies. So அங்க வந்து அவங்க போய் விடுறத பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க என்ன வரும்? Option 4 தான் நம்மளோட ஆன்சர். Okay, next one. Okay, so who is going to get a direction or a clue from the findings stated in the passage? So யாருக்கு வந்துட்டு ஒரு டைரக்ஷன் கிடைக்க பொழுது இந்த ஸ்டடினால யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒர்க் பண்ற பேரண்ட்ஸ்க்கு தான் பெனிஃபிட். ஸோ எது வந்துட்டு அவங்களுக்கு பெட்டரா இருக்கும்ன்றது அது மூலியமா தானே தெரியுது. ஸோ இங்கேயும் சொல்லிட்டாங்களே, he says that family day care is better than hiring a housekeeper or a day sitter. So இது வந்து it is also a general message. So இது யாருக்கு வந்து ஃபேவரிங்கா போகுதுன்றது இங்க வந்து அவங்க இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்றாங்கல்ல, 100 பேர் அப்சர்வ் பண்ணதுல கொண்டு வந்ததுலாம் இது சொல்றாங்கல்ல. ஸோ அது வந்து யாருக்கு பெனிஃபிஷியரின்னு கேக்குறாங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம பார்க்க போறது இட் இஸ் க்ளோஸ் டெஸ்ட். ஸோ க்ளோஸ் டெஸ்ட் வந்துட்டு ஒரு கிளான்ஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் தென் மூவ் ஆன் வித் த செஷன். ஓகே, a total of 32 countries around the world have legalized same gender marriages. ஓகேயா, சரி. ஸோ சேம் ஜெண்டர் மேரேஜஸ்ன்றது இப்போ நிறைய நடக்குதுல. ஸோ அதை பத்தி லீகலைஸ் பண்ணியிருக்காங்க 32 countries around the world. ஓகே, some through legislation and others through judicial pronouncement. இங்க வந்து ஒரு blank இருக்கு. ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, அந்த blankல ஒரு கனெக்டர் நமக்கு தேவை. வேற இந்த legislations dash and others ன்னு சொல்லிட்டு what, which, while, where, how. எப்படி அப்பனா ஹவு சொல்வீங்க, வேர்னா எங்க நடக்குது அப்படின்னு சொல்லலாம், வைல் நம்ம பொழுது ஒரே டைம்ல இன்னொரு விஷயத்தையும் பண்ண பொழுது சொல்லலாம், விச் நம்ம பொழுது நாட் அ லிவிங் திங். ஓகே, ஸோ அதர் தென் லிவிங் திங் நம்ம பொழுது நீங்க விச்ன்னு கம்பேர் பண்ணிக்கலாம். வாட்னா யூஆர் ட்ரைங் டு கொஸ்டின் சம்திங். ஓகே, என்ன அது அப்படின்னு கேக்குறீங்க. ஓகே, சரி. ஸோ இங்க வந்து சம் த்ரூ லெஜிஸ்லேஷன், கொஞ்சம் பேர் இது வைல், others through judicial pronouncements. அதே சமயத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க நம்ம பொழுது. இங்க நமக்கு ஆப்ஷன் 3 தான் கரெக்டா நமக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Next is what many countries first recognize same gender civil unions. Okay, so unions dash the escalatory step. Okay, that is the next step that they are taking. Escalate ஆகுதுன்னு சொல்றாங்க to recognize homosexual marriage. So என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இங்க நமக்கு என்ன வரும், 27 தான் போடுறீங்களா பாருங்க. ஓகே, as இந்த ஹேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹேஸ் பக்கத்துல நமக்கு V3 இருந்திருக்கணும். வாஸ் அப்படின்னா பாஸ்ட். ஸோ என்ன டென்ஸ்ல நமக்கு கொடுத்துருக்காங்க, பிரசன்ட் பர்ஃபெக்ட். ஹேவ் லீகலைஸ் தானே சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப நமக்கு வாஸ் அப்படின்றத எடுத்துருங்க. ஓகே, ஸோ ஒரு விஷயத்த குறிச்சு நீங்க பேசுறீங்கன்னு பொழுது இந்த ஹாஃப் யூஸ் பண்ணுவீங்க. ஒன்ஸ்னா எப்போ அதை பண்றீங்களோ அப்போத்துல இருந்து. ஓகே, ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்போ. ஓகே, ஸோ இல்லாட்டி இந்த இடத்துல பேசும்போது ஒன்ஸ் திஸ் இஸ் ஸ்டார்டட் அப்படின்னு நமக்கு சொல்லும் பொழுது கூட யூஸ் பண்ணலாம். வேற இந்த இதுவும் நமக்கு வராது. அப்போ என்ன போட முடியும், சேம் ஜெண்டர் சிவில் யூனியன்ஸ் ஆஸ் த எஸ்கலேட்டரி ஸ்டெப். ஓகேயா, டு ரெக்கக்னைஸ் ஹோமோசெக்சுவல் மேரேஜஸ். அப்போ என்ன வரும் நமக்கு, ஆப்ஷன் 1 தான் நமக்கு வரும். ஓகேயா, so many countries first recognize same gender civil unions as the escalatory. so அந்த civil unionsன்றத வந்துட்டு இந்த ப்ரொசீஜர். ஓகே, மெனி கண்ட்ரிஸ் இதுதான் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க as a escalatory step ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். So இங்க பார்க்கலாம். So civil unions or partnership are similar arrangements as marriages which dash legal recognition. அப்ப இந்த which வந்து இந்த marriages குறிச்சு தானே வருது. அப்ப இங்க என்ன verb யூஸ் பண்ணுவீங்க, இங்க வந்து marriages ன்னு சொல்லும் பொழுது என்ன யூஸ் பண்ணுவீங்க, singular plural verb ன்னும் பொழுது provide தானே சொல்வீங்க. so இந்த which வந்து it relates to this. அப்ப என்ன வரும் நமக்கு, which is provide. ஓகேயா, so அதை வச்சும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன். Okay, so which legal recognition of unmarried couples of same and opposite gender in order to grant them some of the rights that come with marriage such as inheritance. So marriage பண்ண இதெல்லாம் வரும்ல, inheritance கிடைக்கும், அவங்களுடைய background என்னவோ அது கிடைக்கும், and medical benefits கிடைக்கும், employee benefits to spouses, managing joint taxes and finances, and in some cases dash adoption. Okay, so இங்க என்ன adoption, uneven னா
uneven சொல்ல முடியாது. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கதானே செய்யுது. This is a negative word. ஓகேயா? ஓகே. ஸோ அப்போ இதை எடுத்துட்டோம். அடுத்து ஈவன்னா கூட, இது கூட கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சிமிலர் இஸ் சேமா இருக்கு. அலைக்னாலும் சேமா இருக்க விஷயம். இது மாதிரியே இதுவும் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது சேமா இருக்கு. ஸோ சேம்ன்றது நமக்கு இங்க இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன வரும்? கூட இதுவும் கிடைக்குதுன்னும் பொழுது ஈவன் அடாப்ஷன். ஓகேயா? சம் அண்ட் இன் சம் கேசஸ் ஈவன் அடாப்ஷன் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும், which is option 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். The Netherlands was the first country in 2001 to legalize same gender marriage by amending one line in its civil marriage law. Okay, in some countries, the decriminalization of homosexual was not followed for years, but the recognizing the same gender marriage, for instance, in US, the former happened in 2003ல நடந்திருக்கு அந்த மாதிரி, while the dash in 2015. ஸோ கரண்டா ரீசெண்டா எப்போ நடந்திருக்குன்னா 2015. ஸோ அதுக்கு என்ன வேர்ட் போடுவீங்க? லெட்டர் கொடுத்துருக்காங்க, லேட் கொடுத்துருக்காங்க, லேட்டர் அண்ட் டிடிஇஆர் தென் லெஸ்ட். ஓகே, ஸோ லெஸ்ட் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் வந்து இப்போ நான் போகாம இருந்திருந்தேன், ஐ மீன் என்னை வந்து யாரையாச்சும் என்னை கொண்டு இருப்பாங்க, பட் தென் நான் வந்துட்டு ஐ ஸ்டேட். ஓகே, லெஸ்ட் ஐ ஸ்டேட் இன் த ஆஃபீஸ். ஓகே, இல்லைன்னா ஐ வுட் ஹவ் தே வுட் ஹவ் மர்டர்ட் மீ அப்படின்னும் பொழுது இந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க வந்து நமக்கு என்ன சொல்லலாம்? இந்த வேர்ட் கன்ஃபார்மா வராது. ஓகேயா? ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு லேட்டரோட ஸ்பெல்லிங், இது வந்து லேட்டா நம்ம வரதுக்கு சொல்லுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ திஸ் டாக்ஸ் அபவுட் ஒரு டெத்தோ இல்ல லேட்டா ஒரு இடத்துக்கு போகும்பொழுது நம்ம சொல்லலாம். ஸோ லெட்டர்னும் பொழுது டாக்ஸ் அபவுட் வாட் யூ ரைட், ஃபார்மல் ஆர் இன்ஃபார்மல் பொழுது சொல்லலாம். ஸோ இங்க ஃபார்மர்னு வரும்போது ஆப்வியஸ்லி இட் இஸ் லேட்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இடியம் கேட்டிருக்காங்க, ஆன் ஷங்ஸ் மேர். ஓகேயா? சரி, ஸோ இது வந்துட்டு ஒரு பர்சன், ஓகே, ஒன்ஸ் ஓன் லெக்ல வந்து இஃப் இஸ் வாக்கிங், ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஓகே, என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடியம்மை நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ இங்கே கவர்ட்லின்னு கொடுத்துருக்காங்க. கவர்டா இருக்காங்கன்னா கோழையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? ஸோ இங்கே வந்து ஓன்ஸ் லெக்ல நடக்கிறாங்கன்னா எப்படி கோழையா இருப்பாங்க? சீக்ரெட் மிஷன். ஓகே, கிராஜுவலி இல்லை ஆன் ஃபுட். ஸோ விச் இஸ் ஆப்ஷன் 3, விச் இஸ் ஆன் இஸ் ஃபுட். ஓகேயா? ஒன்ஸ் ஓன் லெக்ஸ் டு வாக். ஓகே, ஒன்ஸ் ஓன் லெக்ஸ் டு வாக்னும் பொழுது இதை நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் இஸ் bring about. ஸோ bring aboutனு என்ன அர்த்தம்னா cause to happen something. ஓகே, ஸோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் பொழுது நம்ம bring about அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, இங்க வந்து bring to sense, ஒரு விஷயத்தை நீங்க வந்து சென்ஸ் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னு மாதிரி சொல்லலாம். பட் cause to happen பொழுது இங்க அப்படியே நமக்கு ஆன்சர் இருக்கு, which is option 2. ஓகேயா? குவாரல் பண்றோம்னா லைக் சண்டை போடுற ரிலேட் பண்ணி பேசுறது. டிஸ்கவர் அ சீக்ரெட்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது, ஒரு விஷயம் நடக்க போதுன்னு தான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஆப்ஷன் 2 தான் வரும். நெக்ஸ்ட் ஒன். இன் அ ஃபிளட்டர் அப்படின்னா யூ ஆர் கன்ஃபியூஸ்ட் ஆர் எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படின்னும் பொழுது, எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கீங்கன்னும் பொழுது நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். அப்ப என்ன ஆப்ஷன் வரும்? இன் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ், எக்ஸைட்டட், டு வெயிட் எக்ஸ்பெக்டன்ட்லி அப்படின்னும் பொழுது we are in a excited state பொழுது இந்த வேர்டை, இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன். ஸ்வெட் ஆஃப் த ப்ரோ. ஸோ இங்க வந்து ப்ரோ அப்படின்னும் போது ஐ ப்ரோ இருக்குல்ல, ஸோ அதை ஃபோர்ஹெட் தான் நமக்கு மீன் பண்றாங்க. ஸோ ஸ்வெட் அப்படின்னும் பொழுது நம்ம டாக்ஸ் அபவுட் ஹார்ட் ஒர்க், இல்லாட்டி வந்து ஒரு பிசிக்கல் ஒர்க் நீங்க பண்றீங்கன்னும் பொழுது அதை பத்தி பேசலாம். அப்ப என்கரேஜ், என்து எதுவுமே வராது, which is option 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ ட்ராப் இன், நான் இந்த வழியா போனேன், ஐ ஜஸ்ட் ட்ராப்ட் இன் இயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இட் வாஸ் அ கேஷுவல் விசிட். ஸோ ஒரு விசிட் வந்து ரொம்ப கேஷுவலா இருக்குன்னும் பொழுது ட்ராப் இன் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். சிவியர் வராது. ரிட்டையர் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் டூயிங் சம்திங், நோ. டு பே அ ஷார்ட் விசிட், விச் இஸ் ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க? செலக்ட் த ஆல்டர்னேட்டிவ் விச் இஸ் பெஸ்ட் சப்ஸ்டியூட் ஆஃப் த ஃப்ரேஸ். ஓகே, சரி. ஸோ இங்க வந்து ஒரு ஃப்ரேஸ் கொடுத்துருக்கு. ஸோ கீழே கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டா அந்த ஃப்ரேஸ்க்கு ரிலேட் ஆகுது? நியர்லி ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹவுஸ் ஆர் ஃபிளாட் ஆன் டாப் ஃப்ளோர் ஆஃப் த டால் பில்டிங். ஓகேயா? ஒரு ஹவுஸ் இல்லைன்னா ஃபிளாட் ஆன் த
on the top floor of the tall building. Okay, so இது எல்லா வேர்டுமே அக்கவுண்ட் பண்ணிக்கோங்க. டார்மெட்ரி அப்படின்னா நம்ம போய் ஒரு இடத்துல ரூம்ஸ் எடுத்து தங்குறோம்ல, வேற வேற பிளேஸ் போனாலோ நார்மலா ரூம்ஸ் எடுத்து ஸ்டே பண்றது அததான் டார்மெட்ரி சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து அந்த ஃபிளாட் பத்தி எதுவும் பேசல. வாட் இஸ் பென்ட் ஹவுஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் டாக்ஸ் அபவுட் ஒரு பில்டிங் இருக்குன்னா அதுக்கு மேல வந்துட்டு ஒரு சிட் அவுட் மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதுதான் பென்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ இட் இஸ் லைக் டாலா இருக்கணும்னு இல்லை, அந்த பில்டிங்ல மேல ஒரு ஓப்பன் இருக்கு அப்படின்னும் பொழுது ஓப்பன் சொல்ல முடியாது, லைக் சிட் அவுட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் பென்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ கேபிள்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூஃப் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி வந்து 2 ரூஃப் இருக்கிற ஒரு வீடை சொல்றாங்க அப்படின்னும் பொழுது அதை கேபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த ரூஃப்ன்றது இங்கதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பின்னாடி கூட நீங்க அந்த ரூஃப்ஸை போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ 2 ஆனா கன்ஃபார்மா இருக்கும். ஓகே, ஸோ ஸ்கை ஸ்கிராப்பர் அப்படின்னும் பொழுது டாக்ஸ் அபவுட் த டால் பில்டிங். ஸோ டாலா இருக்கிற பில்டிங்கை பத்தி பேசுதுன்னா அது ஸ்கை ஸ்கிராப்பர் கிட்ட நிறைய பெருசா டாலா நமக்கு இருக்கிறத சொல்லலாம். அப்போ மல்டி ஸ்டோரி பில்டிங்னா நிறைய ஃப்ளோர்ஸ், ஓகே, மெனி ஃப்ளோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஒரு வார்த்தைக்கும் யூ ஹாவ் ஒரு ஒரு விஷயம், ஓகே, ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அப்போ இது வந்து இட் இஸ் லைக் வே யூ ஸ்டே. திஸ் டாக்ஸ் அபவுட் மேல இருக்கிற ஒரு ஓப்பன் பிளேஸை வந்து தில் யூட்டிலைஸ் லைக் ஒரு சிட் அவுட் மாதிரி இருக்கு. ஸோ அதை சொல்றாங்க. இது நீங்க நெட்ல போட்டு பாருங்க. ஓகே, ஸோ பென்ட் ஹவுஸ்ன்றாங்க. கேபிள் இஸ் 2 ரூஃப் இருக்கிற ஒரு வீடை நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஸ்கை ஸ்கிராப்பர் இஸ் டால் பில்டிங்கை சொல்றாங்க. இது மல்டி ஸ்டோரி பில்டிங் பொழுது நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குன்னா சொல்லுவாங்க. அப்ப இந்த வேர்டுக்கு என்ன ஆன்சர் நமக்கு வரும்? ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் present in all place at all times. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல வந்து ஆம்னிஷியன்ட், ஓகே, ஆம்னிஷியன்ட்னாலும் ஆம்னி சயின்ஸ், ஓகே, ஆம்னி சயின்ஸ்னாலும் ரெண்டுமே எஃபர்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதாவது they know everything. ஓகே, ஸோ எல்லாமே தெரியும் அப்படின்னும் பொழுது knowing everything அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆம்னிஷியன்ட்னு சொல்லலாம், இல்லாட்டி ஆம்னி சயின்ஸ்னும் நம்ம சொல்ல முடியும். புரியுதா? ஸோ இந்த இடத்துல ஆம்னி சயின்ஸ் இருக்கு, ஆம்னிஷியன்ட், ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஆம்னி பொட்டன்ட்னும் பொழுது இவங்களுக்கு வந்துட்டு பவர் அதிகமா இருக்கும். ஓகேயா? ஸோ அவங்களுடைய பவர் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்குன்னும் பொழுது ஆம்னி பொட்டன்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஆம்னி ஓரஸ்ன்றது எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க? ஆம்னி ஓரஸ் அனிமல்ஸ், ரைட்? தே ஃபீட் ஆன் வாட்? animals and பிளான்ஸ்ல வந்து they'll feed on it. ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது சென்டென்ஸ் அதை ரிலேட் பண்ணியிருந்தா நீங்க ஆம்னி ஓரஸ்ன்னு சொல்லலாம். அப்போ ஆம்னி பிரசன்ட்னு நம்ம யாரை சொல்லுவோம்? காட் சொல்லுவாங்களா? ஏன் அப்படி சொல்லுவாங்க? லைக் எங்கேயுமே எல்லா இடத்துலயும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ present in all places at all times பொழுது the person is omni present, which is option 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், a feeling of anxiety or dismay typically at something unexpected. ஓகே, ஸோ dismay is what? ஒரு sadness பத்தி பேசியிருக்காங்க. ஓகேயா? ஸோ ஒரு ஷாக் அப்படின்னும் போது consternation அப்படின்னு சொல்லலாம். when you talk about ego, ஈகோனாலே எப்படி இருப்பாங்க? ரொம்ப வந்து செல்ஃபிஷா இருப்பாங்கல்ல. ஸோ அதை தான் நம்ம ஈகோ சொல்லுவோம். இன்ட்ரிபெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் டாக்ஸ் அபவுட் ஒருத்தவங்க ஃபியரா இருக்காங்க அப்படின்னும் பொழுது இதை சொல்லலாம். இல்லை தே ஆர் நாட் கிளியர் அப்படின்னும் பொழுது ஆம்பிவர்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ரோவர்ட் அப்படின்னும் பொழுது இஃப் த பர்சன் இஸ் வெரி குவயர்ட். ஓகேயா? ஸோ அதுக்கு இன்ட்ரோவர்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது என்ன சொன்னேன்? ஷாக்கா இருப்பாங்க, இல்லாட்டி வரீடா இருப்பாங்கன்னு கூட சொல்ல முடியும். ஈகோன்னும் பொழுது செல்ஃபிஷா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ இங்க வந்து ஃபீலிங் ஆஃப் ஆங்ஸைட்டி ஆர் சேட்னஸ், ஓகே, டிஸ்மேனா சேட், டிபிக்கலி அட் சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு. அன்எக்ஸ்பெக்டட்னாலே ஷாக் தான் வரும், சர்ப்ரைஸோ இல்ல சேட்னஸோ. அப்போ என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இங்க வந்துட்டு one who behaves amorously without serious intent. ஓகே, ஸோ ரொம்ப ஒரு நெகட்டிவா பிஹேவ் பண்றதை பத்தி பேசியிருக்காங்க. அப்போ நெகட்டிவா பிஹேவ் பண்றாங்க சீரியஸ் இன்டென்ஷனோட அப்படின்னும் பொழுது எப்படி சொல்லலாம்? தே ஆர் லைக் ஒரு ஃபிளர்ட் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பிஹேவ் பேட்லின்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ இது வந்துட்டு என்ன சொல்லலாம்? நோ ரெஸ்பெக்ட், ரெஸ்பெக்டே இல்லாம பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி இவங்க வந்து எப்படி இருப்பாங்க?
நோ ரெஸ்பெக்ட், நோ சீரியஸ்னஸ் இல்லாம பழகுவாங்க. ஜோக்கர் இஸ் லைக் பாசிட்டிவ் மைண்டடா இருக்காங்க. ஸோ கோர்ட்லி அப்படின்னா த பர்சன் இஸ் வெரி பொலைட்டா இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பிஹேவியர் இஸ் பேடா இருக்கு அப்படின்னும் பொழுது எப்படி இருப்பாங்க, ஃபிளர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், animals of a particular region, habit or geological period. ஓகே, ஸோ இங்க வந்து ஆனிமல் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ ஃப்ளோரா ஃபோனா இதை பத்திலாம் நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருப்போம். பிளான்ஸ் பத்தி பேசும்பொழுது ஃப்ளோரா சொல்வீங்க, ஆனிமல்ஸ் பத்தி பேசும்பொழுது ஃபோனா சொல்வீங்க. ஃபாசில்ஸ் இஸ் வாட், இப்போ ஆனிமலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆனிமல்ஸ் வந்து 1000 இயர்ஸ் முன்னாடி இருக்கு. ஓகே, ஸோ அது இருக்கிறதெல்லாம் இப்போ பாறையா மாறிட்டு இருக்கோம்ல, ஸோ அதை ஃபாசில் ஃபியூவல்ஸ் லைக் ஆயில்லாம் சம்டைம்ஸ் எடுப்பாங்க, அது கெட்டு போயிட்டு ஃபுல்லாக கிரவுண்டில் இருக்குமோ அதுலேருந்து கோல் ஆர் சம்திங்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, ஃபாசில் ஃபியூவல்ஸ்ன்னு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஃபாசில் நம்ம 1000 இயர்ஸ் பிஃபோர் இருந்த ஆனிமல்ஸ், ஓகே, எக்ஸ்டிங்க்ட் ஆயிட்டு இருக்கோம்ல, இப்போ இல்லாமல் இருக்கும்ல, அதுதான் சொல்ல வராங்க. ஓகே, வாட் இஸ் ஹைஃபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் பற்றி சொல்லுவாங்க. ஓகே, பூஞ்சை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபாரஸ்ட் இஸ் ரிலேட்டிங் டு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃபாரஸ்ட்னா என்னன்றது, ஒரு காடு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து நமக்கு என்ன தேவை இந்த வேர்டுக்கு, ஃபோனா, விச் இஸ் ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ என்னோட செஷன் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கலாம், இடியம்ஸ் 5 தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால செஷன் கம்ப்ளீட்டா பார்த்துக்கோங்க, நோட்ஸ்லாம் எழுதிக்கோங்க, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ ஹாவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ.